சரி, அப்படியே அஜிதா மேட்டருக்கு வருவோம். அஜிதாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அது ஒரு பெரிய பணப்பட்டுவாடா கட்சி தான் தாவேகா. பணம் 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 பணம்னு அலைகிறவர் தான் புசி. எதுக்கெடுத்தாலும் பணம். அது செய்யணுமா பணம், இது செய்யணுமா பணம். பணத்திலே ஊறி போனவர் தான் புசி. இப்போ சின்ன சின்னதாக 5-10லேருந்து ஆரம்பித்த புசி இன்னைக்கு கோடிகளில் வாங்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு லாபிகள் அதிகமாக இருக்குது. கோடிகள், எம்எல்ஏ சீட்டுக்கு கோடிகளை கொடுக்கணும், மாவட்ட செயலாளர் பதவி கோடிகளை கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அதில் தான் அஜிதாவோடது வருது. பில்லா ஜெகன்னு ஒரு ஆள் தூத்துக்குடியில், அவர் இந்த திமுகவில் இருக்கார். இவர் விஜயோட பயங்கரமான ரசிகர். குடும்பத்தில் அஜிதாவோட தம்பியும் ரசிகர், அஜிதா பில்லா ஜெகன் எல்லாமே விஜயோட பயங்கரமான ரசிகர். எஸ்ஏசியோட ரொம்ப நெருக்கம். இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ ஒன்றா இருக்கும்போது புசியை எஸ்ஐசி பண்ண தப்பு, புசியை உள்ளே கொண்டு வராரு. புசியை பொறுப்பெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோடனே பில்லா ஜெகனுக்கும் அவருக்கும் ஆகாது. 1-to-1 ஃபைட்டே நடக்கும். இதெல்லாம் புசி மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படி நடக்கும்போது புசி என்ன பண்ணுறாருன்னா, விஜயை போய் ஏற்றி விடும் போது அவங்க அப்பாவை பற்றியே தப்பாக பேசுகிறாரு. இவர் தான் குழப்புறாரு, கெடுக்கிறாரு, அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. உடனே விஜய் என்ன செஞ்சிடறாருன்னா, தான் சொந்த அப்பாவுக்கு எதிராகவே அறிக்கையை வெளியிடுறது, என் படத்தெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படி இப்படின்னு ஓப்பனாகவே அறிவிச்சிடுறாரு. அப்படி அறிவித்த உடனே அப்பாவுக்கும் பையனுக்கும் கிளாஷ் ஆக ஆரம்பிச்சது. 2 பேரும் தனித்தனியாக செப்பரேட்டாக போக ஆரம்பிச்சிடுறாங்க. புசி இந்த லாபியை பண்ணி சந்தோஷமாயிடுறாரு. அப்போ தான் பில்லா ஜெகனுக்கு ஒன்று தோணுது, ஐயோ இந்த ஆள் என்ன இது, சொந்த அப்பாவையே தூக்குறாருன்னா நாளைக்கு நமக்கே பாதுகாப்பு இருக்காது, ஆளை விட்றா சாமின்னு அவர் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி திமுகவுக்கு போயிடுறாரு. இன்றைக்கி அவர் ஒரு கௌரவமான இடத்துக்கும் போயிடுறாரு, நல்ல மரியாதையோடு இருக்கார்.